வெளியேறியது. அந்த அம்மா சுகம் பெற்றார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாள்ல அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தார்கள். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 1-5 வரை அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 3ல அங்கேயும் ஒரு ஐயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்க எப்போ நடந்தது என்று சொன்னால் ஓய்வு நாளில் தான் அற்புதம் நடந்தது. சூமின கையை உடைய ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் இயேசு சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இறுதி கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. பாருங்க, சூமின கையை உடைய மனுஷன் கை எப்படி இருந்தா சூம்பி பேர் இருந்துச்சான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு கடந்து வந்தான். அல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா, என்ன கெட்டா என்ன இருந்துச்சுன்னா இவனுக்கு சுகம் கிடைக்க கூடாது, ஏசு சுகத்தை கொடுத்தாருன்னா ஏசு மேல குற்றம் சாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சம்பவத்தில் நம்ம 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்த்தோமே, அதுலயும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு குரூப் இருந்துச்சான், இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்க கூடாது. அல்லேலூயா. இதே போலதான் உங்களை பார்த்தோம் மற்றவங்களுக்கு என்னன்னா, இவன் நல்லாவே வந்துடக்கூடாது, இவங்க மேலேயே வந்துடக்கூடாது, இவங்க சுகமாவே வாழ்ந்துடக்கூடாது, இவங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க கர்த்தரை தேடி ஒழுங்க ஓய்வு நாள்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடி வரும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுகிறார். ஆமென். ரெண்டு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டு சம்பவத்திலையும் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் நினைச்சது. ஆனா இயேசுவோ இவங்க இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இயேசு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். என்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லி இயேசு அற்புதத்தை செய்தார். மற்ற கூட்டத்தை பார்க்கவில்லை, தன்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்காங்களோ அவங்க மத்தியில நீங்க நல்லா இருக்கணுமா, இயேசுவே தேடி வாருங்க. அவங்க மத்தியில நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டுமா, ஆலயத்துக்கு ஓடி வாருங்க. அவர்கள் மத்தியில் நீங்க பிரகாசமா இருக்க வேண்டுமா, ஞாயிற்றுக்கிழமை தவிர ஓடி வந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்பொழுது